பாருங்க, கனசெவ்வகத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரத்தின் விகிதம் 7:5:2 எனில் கன அளவு வந்து பாத்தீங்கன்னா 35,840 சென்டிமீட்டர் கியூப் எனில் உயரத்தின் அளவு என்ன? ஓகே, கண்டுபிடிக்கலாம். இங்க என்ன கொடுக்குறாங்க? விகிதம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுக்குறாங்க? விகிதம் கொடுக்குறாங்க. அப்ப விகிதங்கள் எப்படி எழுதணும்? எக்ஸ்ல தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்ப எது கொடுக்குறாங்க? கன அளவு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கனசெவ்வகத்தின் கன அளவு. கனசெவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா அது L இன்ட்டு B இன்ட்டு H. ஓகே, அப்ப கன அளவு மதிப்பு தான் எவ்வளோ? 35,840. ஓகே, இப்ப நீளம் எனக்கு எவ்வளோ? 7னா 7x இன்ட்டு 5னா 5x இன்ட்டு 2னா 2x. இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 35,840. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப அடிங்க. எதால அடிக்கலாம்? 7ஆல ஃபர்ஸ்ட் அடிக்கும். 7 இங்க அடிச்சோம்னா 5 35, 8ல 7 மீதி 1, 14ல 2 0. இப்ப என்ன பண்ணலாம்? 5ல அடி. ஓரஞ்சு 5, ஓரஞ்சு 5, 1 அடிக்கிறது 0, 12ல 2 10, மீதி 2 20ல 4. ஓகே, இப்ப 2 அடிச்சோம்னா 4 2 5, 2 அடிச்ச 1 512. ஓகே, அப்ப இந்த பக்கம் எவ்வளவு இருக்கு? 512. ஓகே, இப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். என்ன பண்றோம்? பெருக்கிறோம். அப்ப பெருக்கு என்ன ஆகும்? எக்ஸ் எக்ஸ் பக்கம் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் திரும்பி எக்ஸ் பெருக்குனா எக்ஸ் கியூப். அப்ப எக்ஸ் கியூப் மதிப்பு 512னா அப்ப எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? கியூப் ரூட் பண்ணணுமா? எவ்வளவு வரும்? 8. அப்ப எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 8. அப்ப தூக்கி என்ன பண்ணும்? ஒவ்வொன்றையும் அப்ளை பண்ண வேண்டியதான். ஓகே, அவ்வளவுதான். பட் இப்ப நமக்கு என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? உயரத்தின் அளவு தெரிஞ்சாலே போதும் சொல்றாங்க. எனக்கு உயரம் எவ்வளோ? 2. ஏன்னா ஃபர்ஸ்ட் உள்ளது நீளம், அடுத்துள்ளது அகலம், அடுத்துள்ளது உயரம். ஓகேவா? அப்ப உயரம் எனக்கு எவ்வளோ? 2x தானே. அப்ப 2x எனக்கு எவ்வளவு வரும்? 2 இன்ட்டு 8. ஆன்சர் வரும் 16. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? அப்ப நீளம் எனக்கு எவ்வளவு வரும்? 7 8 56. அகலம் எவ்வளவு வரும்? 5 8 40. உயரம் எவ்வளவு வருது? 2 8 16. ஓகேங்களா? அவ்வளவு ரொம்ப சிம்பிளாவே ஆன்சர் பண்ணிடலாம்.